கந்தன் அருளோடு தொடர்வோம் கந்தபுராணத்தை. ஏடும் எழுத்தாணியும் எடுத்துக்கொண்ட கச்சியப்பர் நேராக குமரக்கோட்டத்திற்கு புறப்பட்டார். கோயில் புறத்தே நின்று கோபுரத்தை தரிசித்தார். திருக்கோவிலுள் சென்று திருச்சன்னதிகளை வழிபட்டு முருகன் சன்னதி வந்தார். ஏடும் எழுத்தாணியும் எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார். வேழமுகத்து விநாயகரை பிரார்த்தித்து ஏட்டில் பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதத் தொடங்கினார். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி ஆவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று விநாயகர் காப்பு பாயிரம் எழுதி முடித்தார். சுவடிகளை முருகனின் பாத கமலங்களில் சமர்ப்பித்து எடுத்து பார்த்து படித்து மகிழ்ந்தார். காதலால் கசிந்து கண்ணீர் மல்கினார். ஒரு நாளுக்கு 100 பாடல்கள் என்ற கணக்கில் எழுதத் தொடங்கினார். முதல் நாள் 100 பாக்களை முடித்த பெருமிதத்தில் எழுதிய சுவடிகளை இரவு நடை சாத்தும் தருணத்தில் குமரப்பெருமானின் பாத கமலங்களில் சமர்ப்பித்து அவன் தாளை தலையால் வணங்கினார். மறுநாள் நடை திறந்ததும் முருகன் சந்நிதி சென்று சுவடிகளை எடுத்து முதல் நாள் எழுதியதை மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்தார். படிக்க படிக்க கச்சியப்பருக்கு பேரானந்தம் பொங்கிப் பெருகியது. அதற்கு காரணம் சுவடியில் ஆங்காங்கே பிழை திருத்தம் செய்யப்பட்டிருந்தது. முருகப்பெருமானின் பேரருளை எண்ணி எண்ணி அகமும் முகமும் மலர்ந்தார். இங்கனம் கச்சியப்பர் எழுதுவதும் கந்த பெருமான் திருத்துவதுமாக 10,345 பாக்களை தொடுத்து முடித்து மால்முருகன் திருமேனிக்கு பாமாலை சாத்தினார். காப்பியம் முழுமை பெற்றதும் அதனை முருகனின் அங்கீகாரத்துடன் அரங்கேற்றம் செய்ய ஆசைப்பட்டார் கச்சியப்பர். பண்டைய நாளில் ஒரு புலவனின் படைப்பினை அரங்கேற்றம் செய்ய வேண்டுமானால் அவரது படைப்புகளை பண்டிதர்கள் முன்னால் படித்து காண்பித்து அவர்களது அங்கீகாரத்தை பெற வேண்டும். அது சமயம் புலவர்களிடையே நூல் பற்றிய வாத பிரதிவாதங்கள் நடக்கும். தர்க்கம் குதர்க்கம் என்று அவையே அல்லோலப்படும். இதற்கெல்லாம் ஈடு கொடுத்து சொற்குற்றம் பொருட்குற்றம் இலக்கண பிழைகள் என்று வாதாடும் புலவர்களின் கேள்விக்கு தகுந்த வியாக்கியானங்களை சொல்லி அவையோர் ஒப்புதலை பெற வேண்டும். அதன் பிறகுதான் காப்பியம் அரங்கேற்றமாகும். அரங்கேற்றமான பிறகு ராஜ மரியாதையுடன் காப்பியம் செப்பேடு செய்து பாதுகாக்கப்படும். இப்படித்தான் திருத்தொண்டர் தொகை என்னும் பெரிய புராணம், கம்பராமாயணம், தொல்காப்பியம் போன்ற எத்தனையோ காப்பியங்கள் அரங்கேற்றமாயின. மன்னர் முன்னிலையில் புலவர்கள் புரவலர்கள் ஆன்மீக அன்பர்கள் சூழ்ந்திருக்க கந்த புராணம் அரசாங்க அங்கீகாரம் பெறுவதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாயின. கச்சியப்பர் அவையோரை பணிந்து கந்த புராண காப்பியத்தை படிக்கத் தொடங்கினார். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்ற காப்பு செய்யுள் வரிகளை படித்தார். அப்பொழுது அவையிலே சலசலப்பு. புலவர் ஒருவர் எழுந்து, திருவாளர் கச்சியப்ப புலவரே, உமது காப்புச் செயலில் குற்றம் கண்டோம். திகட சக்கரம் என்று எவ்வாறு புணரும்? திகழ் பிளஸ் தசம் என்பது திகடசம் என புணருதற்கு இலக்கண நூல்களில் விதி இல்லையே. லகரத்தின் முன் தகரம் வந்தால் டகரமாவதற்கு விதி உள்ளது. ழகரத்தின் முன் தகரம் வந்தால் டகரமாவதற்கு இலக்கணத்தில் எங்கே விதியுள்ளது என்று வினா எழுப்பினார். புலவரின் கூற்றுக்கு மறுப்பு ஏதும் சொல்லாமல் கச்சியப்பர், தகை சான்ற பெரியீர், இதை நானும் அறிவேன். காப்பின் முதலடி முருகப்பெருமானால் எடுத்து கொடுக்கப்பட்ட திருவாக்கு. அந்த அருள்வாக்கு இந்த காப்பியத்திற்கு சூட்டப்பட்ட மணிமகுடம் என்றார். அங்கனமாயின் அந்த முருகப்பெருமானே அவை முன் எழுந்தருளி உமக்கு அருளி செய்ததை அவை அறிய சொல்லட்டும். இதுதான் உங்கள் முடிவென்றால் இன்று அவை களையட்டும். நாளை கூடும் அவையில் அவையோர் ஐயத்திற்கு பதில் கோரப்படும் என்று பணிவோடு பகர்ந்தார். கச்சியப்பரின் வேண்டுகோளை ஏற்று அவை கலைக்கப்பட்டது. கச்சியப்பர் முருகன் திருமுன் கவலை தோய்ந்த முகத்துடன் தியான நிலையில் அமர்ந்தார். கந்தப்பெருமானை நேத்திரங்களில் நீர் சிந்த தோத்திரம் செய்தார். ஏறுமையில் ஏறி விளையாடும் ஞான வேலே, அடியெடுத்து கொடுத்து புலவர்களிடம் அடிவாங்க வைத்து விட்டீர்களே. ஐயனின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்றோ? பாலசுப்பிரமணிய பெருமானே, நாளை அவையில் உமது திருவடி எடுத்து வைத்து எனக்கு எடுத்து கொடுத்த அடிக்கு இலக்கண விளக்கம் சொல்லுதல் வேண்டும். அன்றிரவு குமரக்கோட்டத்து குமரேசன் நீல மயில் மீது அமர்ந்து கரங்களில் கூர்வேல் தாங்கி கச்சியப்பர் களவில் பிரசன்னமானார். சுந்தர தமிழால் எமது புராணம் பாடிய புலவா, வருத்தம் வேண்டாம், விடுகின்ற பொழுது உமக்கு வெற்றியை தரும், நிம்மதி கொள்வாய் என்று சொல்லி மறைந்து அருளினார். கனவு களைந்தார் கச்சியப்பர். கந்தனின் கருணை உள்ளத்தைக் கண்டு கண்ணீர் மல்கினார். களி உண்ட வண்டு போல் பக்தி மயக்கத்தில் மூழ்கினார். தொடர்வோம் கந்தன் அருளோடு.